இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சிக்கன் செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது சிக்கன் ஆல்ரெடி நான் நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1 பார்ட் ரெசிபி மாதிரி தான். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கோழி தான் கொடுப்பாங்க இங்கே. அதை ஃபுல்லாக இதில் நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் அதுலேருந்து தண்ணிலாம் வெளியில் வெந்துட்டுருக்கு. அந்த டயத்தில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு வரவரையிலும் நல்லா இது பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் முட்டை அவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாதம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் ஃபில்லிங்காகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசமோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எது சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ஒரு ரசம், நான்வெஜ்ஜோட ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்.